ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ டாஸ்கில் வந்து புதுசாக மெத்தடெல்லாம் மாறி இருக்குது. ஸோ அந்த நியூ மெத்தடில் எப்படி டாஸ்க் பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோவில் நான் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கம்மியாகவே தான் டியூரேஷன் இருக்குது. ஸோ கிளியராகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாகின் பண்ணிடலாம். லாகின் பண்ணிவிட்டு டுடே டாஸ்க் போங்க. கோ டு டாஸ்க் போயிட்டு அந்த வெயிட்டிங் பேஜில் வெயிட் பண்ணுவோம். ஸோ அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் டாஸ்க் இமேஜ் இருக்கும். ஸோ இந்த இடம் நீங்கள் எப்போவுமே வரும்போது எல்லாமே இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் அந்த இமேஜ் வேறு வரும். ஸோ அதனால் எப்போவுமே இந்த ஆப்ஷனை ஃபஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ணோம். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ அது ஃபைல்ஸில் வந்து உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஸோ அது எப்படி பார்க்கணுன்னு சொல்கிறேன். ஸோ ஃபைல்ஸில் வந்து இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஸோ இனி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நான் ஃபேஸ்புக் சம்மந்தமாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்மளோட ஃபேஸ்புக் ஐடிக்கு நம்ம ஃபஸ்ட்டு போகணும். இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட கரெக்டாக நம்ம வந்து அதை போஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா ஆஃப்டர் டவுன்லோடிங் இந்த டாஸ்க் இமேஜ் லாகின் டு யர் சோஷியல் மீடியா, இந்த இமேஜை நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாவில் போயிட்டு போஸ்ட் பண்ணணும். போஸ்ட் பண்ணும்போது 3 திஸ் கீவேர்டை வந்து நம்ம வந்து அதில் ஆட் பண்ணணும். அட்லீஸ்ட் 5 ஓன் வேர்ட்ஸ் நம்மளது இருக்கணும் அந்த இமேஜ் சம்மந்தமாக. அதுக்கப்புறம் பப்ளிக்கில் இருக்கணும். இதை வந்து ஸ்டோரியாவோ ஸ்டேட்டஸாவோ நீங்கள் வைக்கக்கூடாது. அண்ட் 120 டேஸ் வரைக்கும் இந்த இமேஜை இந்த போஸ்ட்டை நீங்கள் டெலீட் பண்ணக்கூடாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்னோடய சோஷியல் மீடியாவுக்கு நான் உங்களுக்கு ஃபேஸ்புக் போகிறேன். ஸோ சோஷியல் மீடியாவுக்கு போகிறேன். ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோன்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த இமேஜை நான் டச் பண்ணுறேன். ஓகேவா, இமேஜை நான் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் 5 வேர்ட்ஸ் மேலே நான் வந்து 5 வேர்ட்ஸ் இல்லை அதுக்கு மேலே கூட நம்ம டைப் பண்ணலாம். நான் டைப் பண்ணிட்டேன். இப்போது இந்த இடத்துல வந்து ஹேஷ்டேக் போடணும். ஸோ இந்த ஹேஷ்டேக் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா, இதை அப்படியே ஃபுல்லாகவே லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது பாருங்கள், எல்லாமே கிளியராக பேஸ்ட் பண்ணியாச்சு. நான் டைப்பும் பண்ணியாச்சு. பப்ளிக்கில் இருக்குது, நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. பப்ளிக்கில் இருக்குது. இது சம்மந்தமாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன், எப்படி உங்கள் ஸ்டேட்டஸ் பப்ளிக்கில் இருக்கணும் அப்படின்னு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் போஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். போஸ்ட் ஆகிடுது. ஸோ என் போஸ்ட் ஆகிடுது. அடுத்தது அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம எல்லாம் முடிச்சாச்சு. ஆஃப்டர் பப்ளிஷிங் யோர் போஸ்ட் காப்பி த ஷேர் லிங்க், அந்த போஸ்ட் லிங்க்கை நம்ம காப்பி பண்ணிக்கணும். அந்த டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் ஷோயிங் யூ சக்ஸஸ்ஃபுல்லி பப்ளிஷ், நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்றத, சக்ஸஸ்ஃபுல்லி பப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்றத அந்த பப்ளிஷ் பண்ண பேஜை நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். ஸோ நான் இப்போ அது பேஜுக்கு போகிறேன். ஸோ நான் வந்து இதை இந்த இடத்துல இப்படி வச்சு கரெக்டாக இந்த ஷேரு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கரெக்டான இந்த பொசிஷனில் வச்சு நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். நான் எந்த க்ராப்பும் பண்ணல, அப்படியே அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கிறேன். அடுத்தது இந்த ஷேர் ஆப்ஷனில் ஷேர் பண்ணி நான் லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். லிங்க்கை நான் காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே வரேன். ஸோ அவங்க என்ன அடுத்தது சொல்கிறாங்க, கம்ப்ளீட் த டாஸ்க் ஃப்ரம் பிலோ சப்மிட்டிங் யோர் காப்பீடு போஸ்ட் அலாங் வித் ஸ்க்ரீன்ஷாட். நம்ம காப்பி போஸ்ட் லிங்க்கும் ஸ்க்ரீன்ஷாட்டும் நம்ம இதில் சப்மிட் பண்ணணும். ஸோ இதில் என்ன சோஷியல் மீடியாவில் நீங்கள் பண்ணீங்க, ஃபேஸ்புக் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து உங்களுடைய அந்த லிங்க்கை காப்பி பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா, அடுத்தது சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு உங்களோட இமேஜ் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்க, இல்லைனா நீங்கள் ஆல்பமில் போய் ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்ற ஆப்ஷனில் போய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இமேஜை நான் எடுத்துக்கிறேன்.
ஸோ நான் சப்மிட் கொடுக்குறேன். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்குங்க. ஸோ அது ஸ்க்ரீன்ஷாட் எதுக்கு எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய நெக்ஸ்ட்டு டாஸ்க் என்னது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சதுக்காக நீங்கள் அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் பே அவுட் ஹிஸ்ட்ரிக்கு போகிறேன். பே அவுட் ஹிஸ்ட்ரியில் என்னோடய டாஸ்க் வந்து இன்றைக்கி டேட்டில் கிரெடிட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்மளுடைய மைக்ரோ டாஸ்க் பண்ணணும். ஸோ கிளியராக பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி கரெக்டான இன்ஃபர்மேஷனை கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ அடுத்தது இன்ஸ்டாகிராமுக்கும் ஷேர் சாட்டுக்கும் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். ஹேவ் அ கிரேட் டே.